எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நதியா. நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கோம். மைவித்ரி சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் விஷயத்துக்காக தான் கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே வேலைக்கு போக முடியாதவங்க, நிறைய கல்யாணம் ஆகி கணவர் இழந்தவங்க எத்தனையோ பேர் இதில் நல்லா வருமானத்தை பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஊனமுற்றோர் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப இதில் பெனிஃபிட் ரொம்ப வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிப்பட்ட கேஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வந்துட்டு தான் இருந்துச்சு. இது தடையில்லாமல் வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுக்கா அர்த்தநாயகத்துலேருந்து வந்திருக்கிறோமுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த V3 ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் 18,000 ரூபா ஸ்கீம் கட்டி சேர்ந்ததுலேருந்து பணம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் எங்களுக்கு இதில் மாதத்தில் மைவித்திரியில் நாங்கள் சேர்ந்துட்டோம். பணம் எதுவுமே அது கட்டலை. எங்கள் சுய விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் பணம் கட்டி சேர்ந்தோம். அதுக்கு பார்த்தா விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க. அது நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 வருஷம் நாங்கள் இன்கம் வாங்கிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதத்து வரைக்கும் தான் எங்களுக்கு பேமெண்ட் வரல. அதில் ஒரு சில தனிப்பட்ட சமூக ஆர்வலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கம்பெனி இருக்குது, ஆனால் எங்கள் கம்பெனி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் சம்பளம் வராமல் வாழ்வாதார பற்றாக்குறையாக இருந்திருக்குது. இதில் எங்கள் ஊரில் ஒரு 5 பேர் ஹேண்டிகேப்பாக இருக்காங்க. அந்த ஹேண்டிகேப் இதில் அவங்க வாழ்வாதாரம் சுத்தமாகவே முடிஞ்சு போச்சுங்க. அதனால இதில் நாங்கள் கரெக்டாக மனு கொடுக்குறது தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதுக்கு அசோக் சினி தான் மெயின் காரணமே. எங்களோட அவர் தான் இந்த கேஸ் வந்து வாலண்டரியாக கேஸ் கொடுங்கன்னு சொல்லி அவரே யூடியூப்பில் எல்லாத்துக்கிட்ட ஃபோன் நம்பருக்கு வாங்கி கேசுறாரு. இதுக்கு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இருக்கிற கோவை மாவட்ட செயலாளர் அசோக் சிறினி இது மேலே தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிக்கு எல்லாம் பண்றாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு வீல் சேர் கவர்மெண்ட் தரவே இல்லை. நான் மைவீத்திரியில் 2 மாசம் சம்பளம் வாங்கி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு நான் மைவீத்திரியில் சேலரி வாங்கின வண்டி இது மட்டும்தான். ஸோ அதாவது என்னோட ஆசை, நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்போ எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே என்னோட வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறோம். ஸோ அதான் எனக்கு லைஃபே மைவித்ரி தான்.